விஜய்க்கு ஒரு பக்கம் தலைவலியாக மாறிக்கிட்டு இருக்கு போல இருக்கே சார். அதாவது விஜய் உள்ளிட்ட தாவேகாவுடைய முதற்கட்ட நிர்வாகிகள் எல்லாருக்கும் சம்மன்ஸ் கொடுத்து டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தகவல். சென்னையிலே சிபிஐ ஆஃபீஸ் இருக்கு. அதையும் தாண்டி டெல்லிக்கு ஏன் கூப்பிடுறாங்க? இது அரசியல் சாயல் பூசப்படுகிறதா? நான் சொன்னேன்ல, விஜய் டைலமாவில் இருக்காரு. ஆமா, விஜய்க்கான பேச்சுவார்த்தைகள் அவரே பேச்சுவார்த்தை 3-4 தடவை நடத்திட்டார். ஆமா. அதற்கு பிறகும் இந்த டீம், இந்த மாதவ், இந்த அருண்ராஜ், இந்த நிர்மல்குமார், ஜானு, இவங்கெல்லாம் தனியாக நிற்க வைக்கணும்னு, அவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பாளர்கள், பாஜக எதிர்ப்பு மனநிலை கொண்டவர்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப அரசியலை கொண்டு போய் தாவேகாவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணுன்ற எண்ணம் இல்லாதவர்கள். இந்த பார்வை, ஒரு விசாலமான பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, கலைஞருக்கு இருந்தது, ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த பார்வை விஜய்க்கு இல்லைன்னா நமக்கு இருக்கணும். அது இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இல்லை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் நினச்சிக்கிறாங்க. வானிலை அறிக்கை மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ லேட்டஸ்ட்டாக 40%ன்னு சொல்கிறாங்க போல. ஆமாம். அப்போது ஏப்ரல் மாதம் எத்தனை % இருக்கும்? 55. அப்போ இந்த மாதிரி மனநிலை இருக்கவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போது இவர்கள், நீ எப்போ பேசுனிய, என்ன சொல்கிறப்பான்றப்போ, இருங்கண்ணன்ற மாதிரி விஜய் இழுக்கிறாரு. சரி, பேசினவங்களே வர வச்சா எல்லாமே தான் நடக்கும். அரசியலில் சாம பேதம் தான தண்டம் இருக்குது. அதனால் டெல்லியில் கூப்பிட்டு வைத்து கூட்டணி பேச்சுவார்த்தையா? டெல்லியில் கூப்பிட்டு வைத்து பேச்சுவார்த்தையா, அது என்னன்னு தெரியாது, விசாரணையான்னு தெரியாது சார். அதுவே காங்கிரஸ் இருக்கும்போது கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலே சிபிஐ விசாரணை நடந்துச்சு. அதே தான், முன்னேறி எப்படி போதோ பின்னேறி அது மாதிரி தானே போவோம். அதனால் இவர்கள்கிட்ட இருக்கிற அந்த டைலமாவை குறைக்கிற வேலையை பண்ணுறாங்க. இங்கே திமுகவை வீழ்த்தணும், இந்த கூட்டணி ஜெயிக்கணுன்றதுக்கு எதையும் செய்ய தயாராக இருக்கிறாங்க. அதனால தான் டிடிவியும் ஓபிஎஸ்சியும் ரொம்ப வேண்டி விரும்பிலாம் பேசினாங்க. அவர்கள்லாம் நினச்சிட்டாங்க, நம்ம அவ்வளோ பெரிய ஆளா, சொல்லவே இல்லை அப்படின்ட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்கள கொஞ்சம் அப்படியே லூஸ் விட்றாங்க. கம்பெனியை தூக்கிட்டா, நீங்கள் எந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி அங்கே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜனவரி இறுதிக்குள்ளே ஒரு எப்படி முடிவுகள் வரும்னு தெரியாது. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட சிபிஐ விசாரணையில் இருக்கலாம். கண்ணு முன்னாடி வந்து போவோமா போவாதா? 15 நாள் காட்டுக்குள்ளே தலைமறைவு, தாடி, அடுத்து விஜயம் கூப்பிடலாம். அவ்வளோ தானே இருந்தவர். அவரை விசாரணை கூட மாட்டாங்கன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? ஸோ சிபிஐ விசாரணை மூலமாக தாவேகாவை வளைக்க திட்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க, நான் சொல்ல மாட்டேன். வாசருடைய சிந்தனைக்கு விட்டுருவார், அவ்வளோதான்.